பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் வல்லமை எங்களோடு இருப்பதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், பலப்பட்டான், புறத்துல பலசாலியாக மாறினான், அவனுடைய கீர்த்தி பெருகிறது அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்போ கீர்த்தி பெருகும், பலப்படுவோம், இல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும். இதுதான் இந்த பைபிள் நம்ம கற்றுத்தர பாடம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். நீங்க அதே 1 சாமுவேல் 16:18 படிக்கும் போது தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் எப்படி இருந்தானா, அவன் பராக்கிரமசாலியா இருந்தான், காரிய சமர்த்தனா இருந்தானா, யுத்தத்திலே வல்லவனா இருந்தான். இப்படி பல மல்டி டேலண்டட்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தார். நிறைய பேர் வாழ்க்கையில ஏறி இறங்குவாங்க. வாழ்ந்து கெட்டான்னு சொல்ற மாதிரி வாழ்ந்திருப்பான், கெட்டு போயிட்டு இருப்பான். ஆனா கெட்டு போனவனை வாழ வைக்கிறது தான். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே எந்த மனிதனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் யாராக இருக்கிறார், எந்த மனிதனாலும் பலப்படுது. தாவீதுடைய ஹிஸ்டரி பைபிள் படிச்சு தெரியும். ஒரு ஆடு மேய்த்து சாதாரண ஒரு மனிதனாக இருந்த அவனை நாலு அவனை பலப்படுத்தி கொண்டே, ஒவ்வொரு நாளும் அவனை உருவாக்கி கொண்டிருந்தான். பாடுகள் வழியா, வெற்றியின் வழியா, சத்துருக்கள் நடுவிலே, எதிரிகள் நடுவிலே, துரோகிகள் நடுவிலே அவனை உருவாக்கினான். அவன் பக்குவப்பட்டவனாக மாறினான். சின்ன வயசுல அவன் தெளிவுள்ளவனாக மாறினான். நிறைய பேருடைய வாழ்வில் வீழ்ச்சி தான் அதிகமான. தலைவரி முறிவு, ஜன குறைவு தலைவரி முறிவான். அப்போ ராஜாவின் மகிமை, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை. அப்போ நீ திரட்சியோடு போயிட்டு இருக்க, குறைந்து கொண்டே இருக்க. உன் சம்பத்து குறைதா, அது வளர்கிறதா? உன் திறமை வளர்கிறதா, குறைகிறதா? இறைவனை நம்புகிற மக்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். கர்த்தர் இயேசு உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் குறைந்து கொண்டே போக மாட்டீங்க, வளர்ந்து கொண்டே போயிருப்பீங்க. அதைத்தான் இந்த பரிசுத்த கற்றுத்தருது. அருமையான தேவ மக்களே, ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கையில முன்னேற முடியல, நான் ஜெயிக்க முடியல, என்னால நான் அடுத்த நிலைக்கு போக முடியல, புலவி கொண்டு கலங்கி கொண்டு தேவ மக்கள், ஒரு நல்ல செய்தி, உங்களோடு உங்களை படைத்த இறைவன் இருக்காரான்னு பாருங்க. அவர் இருந்தால் எல்லாம் சாத்தியம். தேவ உங்களோடு இருந்தால் எல்லாம் நடக்கும். மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அப்ப அற்புதத்தை உங்க வாழ்க்கையில காண வேண்டும் என்றால், வெற்றியை நீங்கள் காண வேண்டும் என்றால், உங்களோடு யார் ஒருவேளை உறவுகள் இருக்கலாம், அறிவு கூட இருக்கலாம், திறமை இருக்கலாம், அதெல்லாம் அழகுபடுத்தி ஆசிரிக்கிற இந்த அண்டத்தையும் படைத்த இறைவன் உங்களோடு இருக்கிறார் பாருங்க. தாவீது வாழ்க்கை எல்லாமே சாத்தியம். அந்த அதிகாரத்தை முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வெற்றியாளனாக மாறின, ஜெயம் கொண்டவனாக மாறினான். அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான், அவரை உயர்த்தி காண்பித்தான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன், நீ நிந்திக்கிற பத்தியா அவரை நம்பி நான் வருகிறேன் என்று சொன்னால் நான் வாழ்க்கையோட ஜெயம். அப்போ வாழ்க்கையில் ஏன் ஜெயம் இல்லை, ஏன் வெற்றி இல்லை? நீங்க யாரை டிபெண்ட் பண்ணி, யாரை சார்ந்து வாழ்கிறீர்கள்? உங்களை படைத்த இறைவனா, உங்க அறிவையா, திறமையா, உறவுகளையா, மாம்ச பலத்தையா? தாவீதோடு கர்த்தர் அநேக இறைவனை விட்டு விட்டு பல காரியங்களை செய்வார்கள். ஒருவேளை அவங்களுக்கு பணம் திரட்சி அதிகமாகவோ, தினத்திரட்சி அதிகமாகுது. உசியா ராஜா அவன் பலப்பட்ட போது வசனம் சொல்றது, அவன் மேட்டிமே ஆகி. நிறைய பேர் பலப்படுவாங்க, கர்த்தர் அவங்களை ஆசிரியர். வேர் சொல்லி 12:2 சொல்றது, வேர் பற்றி கனியும் கொடுத்தார்கள். வேர் பற்றுவ, கனி கொடுப்ப. ஆனா அதுக்கப்புறம் நீங்க தேவனை கர்த்தர் ஞாபகம் வச்சிருக்கே பாருங்க. நீங்க பலப்பட்டு பட்டு போனீங்களாம் பாருங்க. காரணம் என்ன? உங்கள் தேவனாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கணும். தாவீது எந்த சூழ்நிலையில் இறைவனை மகிழ்ப்படுத்திக் கொண்டிருந்தார், தேவனை உயர்த்தி காண்பித்தார், அவன் மகத்துவங்களை உள்வாங்கினவனாக இருந்தான். அதுதான் அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். உங்களோடு தேவன் இருப்பு சிம்பிள் திங்ஸ்ங்க. அவர் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். எளிமையான வாழ்க்கை வாழுங்க. எத்தனை திறமைகள், அறிவுகள், புத்திகள், ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தாலும் எளிமையாக அடக்கி வாழுங்க. அப்படி வாழும்போது தான் அவருடைய கருணையும் இரக்கத்தை சம்பாதிக்க முடியும். தாவீது நாளுக்கு 40 வருஷம் அரசாண்டாங்க. அவன் யுத்தத்தில் தோற்றதே கிடையாது. அவன் வெற்றி பெற்றவனாகவே வாழ்ந்தான். உங்க வாழ்க்கை வெற்றியாக வாழ வேண்டும், ஜெயமாக வாழ வேண்டும் என்றால் தேவன் உங்களோடு இருக்கும்படி நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்திருந்தார். சேரின் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களையும் உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.